கேட்ட கேள்வி வந்து கூட்டணி தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணிக்கான சூழல், மத்தியில கூட்டாட்சி, தமிழ்நாட்டில் கூட்டாட்சிக்கான ஒரு சூழல். அவர் என்ன கூட்டணி ஆட்சி வேண்டும் கேட்கிறாரா? அதெல்லாம் அவர் கேட்கல. நாங்க வந்து அதிக சீட்டுகள் கேட்போம், ஆனா குடுக்கலான்னு போட்டுடுவாங்க. அவர் கிளியரா சொல்லட்டும். தமிழ்நாட்டுல அவருக்கு இருக்கிற கூட்டணியில திமுக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நண்பர் திருமாவளவன் பொதுவெளியில் சொல்ல தயாராக இருந்தால் அதை பற்றி பிறகு நான் அதாவது எங்களை பொறுத்தவரைக்கும் தீய சக்தி, மக்கள் விரோத சக்தி, இன்றைக்கு பட்டி தொட்டி எல்லாம் கஜா புழங்குகின்ற இந்த ஆட்சி வருங்கால இந்தியாவாகிய இளைஞர் சமுதாயம், மாணவர் சமுதாயம் இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி பல்வேறு சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகின்ற அளவிற்கு இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, பெண்களுக்கு வீடுகளில் தனியாக இருப்பவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்கிற சூழ்நிலை. எதிலும் ஊழல். நீங்க சொன்ன காசை கொடுத்த சூழ்நிலையில இந்த ஆட்சியாளர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் நாங்க சொல்றோம், இந்த திமுக ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் குறிக்கோள். அதற்காகத்தான் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கோம். நாங்குநேரியில வந்து பிரமாணமான நாங்குநேரி தொகுதியில வந்து போட்டிடுவீங்களா? நான் தான் தேர்தலில் சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கேன். பிரமாணமா இருந்துச்சு திருநெல்வேலி மாவட்டத்துல. அதான் இருந்துச்சு. போன தேர்தலே நாங்க 40,000 வாக்குகளுக்கு மேல எங்க வேட்பாளர் போட்டிருந்தோம். எங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற செல்வாக்கான தொகுதி தான். எங்கள் ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் அங்கே அம்மா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று சென்னையில் இருந்த போது என்னிடம் கேட்டீங்கன்னா அதுக்காக நானும் வந்தேன். எல்லாம் பேசுறாரு. எவ்வளவு பயந்துட்டு இருக்காருங்கிறது அவருடைய செயல்பாட்டிலே தெரியுது. காங்கிரஸ் மிரட்டை கூட அவங்களால சமாளிக்க முடியல. விஜயை பார்த்து ஒரு பக்கம் பயம். இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் 21 கோல் இல்லாமல் இன்றைக்கு பயங்கர இருக்கிறது என்பது தெரியும். 5 ஆண்டு ஆட்சியில மக்கள் எவ்வளவு வேதனையில் இருக்கிறார் என்பது வெறும் பணநாயகத்தை நம்பி முதலமைச்சர் நம்பி இருக்கு. அதனால அவர் பேசுறப்ப அப்படிதானே பயமா இருக்கு, பயத்தை மறைக்க பேசுறப்ப தான் பேசுறாரு. ரொம்ப வெளில சொல்றேன், எனக்கு தெரியல. இன்னும் சில விஷயங்களை நான் வெளியில ஓப்பனா சொல்ல முடியாது, அதனால சொல்றேன். ரொம்ப பயப்படுறேன். ஆமா, இந்திய தேசிய முஸ்லீம் லீக் தலைவர் ஏற்கனவே 3 சீட்டு கொடுத்துருந்தாங்க, இப்ப 2 தான் தரேன் ஆகி மயக்கம் விடுறதெல்லாம் பார்த்தோம். எங்களுக்கு இன்னும் ஆரம்பிக்கல. இனிமேதான். இன்னொன்னு, நான் அன்றைக்கு சொன்னதை தவறாகவும் சில பேர் புரிந்து கொண்டார்கள், அல்லது அவர்கள் தொலைக்காட்சியில் அப்படி போட்டிருக்கலாம். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கிறாங்க, அது அம்மா மக்கள் முன்னேற்ற பிஜேபி தலைமையிலான கூட்டணி தான் இந்திய கூட்டணிங்கிறது. இந்திய அளவுல பாஜக தலைமையிலான கூட்டணி. தமிழ்நாட்டுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் அமைந்திருக்கு. எங்களுக்கான தொகுதிகளை சுமூகமாக பாரதிய ஜனதா கட்சி மூலம், அவர்களுடைய கைடன்ஸ் மூலம் நாங்கள் அதிமுகவிலிருந்து பெறுவோம் என்பதுதான் சொன்னேனே தவிர, ஏன்னா தொகுதி பங்கீடு 10 ஆண்டு கூட்டணி, உறுதியான கூட்டணி, கொள்கை கூட்டணின்னு சொல்ற திமுக கூட்டணியில நீங்க சீட் ஷேரிங்ல எவ்வளவு அடித்தடி, எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அதே போன்ற இந்த ஒரு பிரச்சனை வராமல் சுமூகமாக எங்கள் கூட்டணியில தொகுதி பங்கீடு நடைபெற்று நாங்கள் வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காகவே நான் எப்படி தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று முடிவெடுத்தோன்னா, அதே போல சுமூகமான அந்த நிலை எட்டப்பட வேண்டும் என்பதற்காக தான் நான் பாரதிய ஜனதா கட்சியோட கைடன்ஸோட எங்கள் கட்சிக்கு தேவையான சீட்டுகள் பெறுவேன் என்று சொன்ன. வேற இந்த ஒரு மனமாச்சரியம்லாம் இல்லை. இரட்டை இலக்கத்துல தொகுதிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? ராஜ்யசபா எம்பி நீங்க சட்டமன்றத்தில் போட்டியிட மாட்டீங்க அப்படின்னா ராஜ்யசபா எம்பி நான் கேட்கல, நான் சொல்லிட்டேன், நான் கேட்கவில்லை அப்படின்னு பல முறை சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நியூஸ் 18ல வந்திருக்கு. இன்னொன்னு கொஞ்சம் பொறுத்துருங்களேன்.
வெகு விரைவில் எத்தனை கேட்டு கௌரவமான தொகுதிகள்ல 10 இரட்டை இலக்கம் தான், 99 இரட்டை இலக்கம் தான். அதாவது நியாயமான தொகுதிகளை எங்களது தகுதியான வேட்பாளர்களுக்கு நீங்கள் எல்லாம் பாராட்டுகின்ற அளவுக்கு தேர்தல் நேரத்தில் அவரப்ப சார் சரியா கரெக்டாக தான் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வேட்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெறுவார்கள்.